கன்னிராசிக்காரங்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமா எல்லாமே கைக்கு எட்டுன தூரத்துல வருது. ஆனா கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்குங்க. நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்லைங்க. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம்ங்க. ஆனா பயப்படாதீங்க. கன்னிராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாருங்க. அந்த சாவி வேற எதுவும் இல்லைங்க, உங்க குலதெய்வம் தாங்க. உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை மனசுல நினைச்சுக்கிட்டு குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்தை பாதியா குறைக்குங்க. இந்த பலன்களை பழிக்க வைக்கவும், அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்குதுங்க. வாழ்க்கையை மாத்த போற இன்றைய கன்னிராசி பலனுக்குள்ள போகலாமா? வணக்கம் கன்னிராசி உறவுகளே, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா ஒரு நல்ல செய்தி வராதா, நம்மளோட கஷ்டம் எல்லாம் தீராதான்னு ஏங்கி போய் காத்துட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களோட அந்த ஏக்கத்துக்கு ஒரு முடிவு கட்டும் இல்லாமா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுதுங்க. ஆமாங்க, நான் சும்மா உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லலைங்க. கிரகங்களோட நிலைப்பாடு இப்ப அப்படி ஒரு அற்புதமான இடத்துல உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து ஒரு அழைப்பு வருங்க. அது ஒரு செய்தி உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுதுன்னு உறுதியா சொல்லலாமுங்க. என்னடா இவங்க இப்படி சொல்றாங்களேன்னு யோசிக்கலாம். ஆனா இதுதான் உண்மைங்க. இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் சிந்தனை கண்ணீருக்கும் இழந்த நிம்மதிக்கும் ஒரு பெரிய பலன் கிடைக்க போகுதுங்க. கன்னிராசிக்காரங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க எதையும் ரொம்ப சரியா செய்யணும்னு நினைக்கிறவங்க. உழைப்புக்கு எப்பவுமே பின்வாங்க மாட்டீங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, நீங்க எவ்வளவுதான் உழைச்சாலும், எவ்வளவுதான் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமோ மரியாதையோ கிடைக்கிறதே இல்லை. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்துல தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். போன வருஷத்துல இருந்து எடுத்துக்கிட்டா உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கும். வெளியே சிரிக்கிறீங்க, ஆனா உள்ளுக்குள்ள நிறைய வழிகளை சுமந்துட்டு இருக்கீங்க. பணப்பிரச்சனை ஒரு பக்கம் கழுத்தை நெரிக்குது. சொந்த பந்தத்துக்குள்ள பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல நிம்மதி இல்லை, தொழில நாம நினைச்ச லாபம் கிடைக்கலன்னு இப்படி நாலா பக்கம் இருந்து உங்களுக்கு அடிமேல அடி விழுந்துகிட்டு தான் இருந்துச்சு. சில நேரங்கள்ல இனிமே நம்ம அவ்வளவுதானா, நம்மளால முன்னுக்கு வரவே முடியாதான்னு கூட உங்களை நீங்களே கேட்டுக்கிட்டு ரொம்ப வேதனைப்பட்டிருக்கீங்க. ஆனா உங்களுக்கான காலம் இப்ப கணிஞ்சு வந்துருச்சுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல என்ன நடக்க போகுதுன்னு நீங்க ரொம்ப ஆவலா கேட்கறது எனக்கு புரியுதுங்க. வானத்துல இருக்கிற நவகிரகங்கள் எப்பவும் ஒருத்தர கஷ்டத்தையோ கொடுத்துக்கிட்டு இருக்காது. உங்க ராசிக்கு இதுவரைக்கும் பாதகமா இருந்த சில கிரக அமைப்புகள் இப்ப முழுமையா விலகி உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்கிற இடத்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்குதுங்க. இதனால உங்க உடம்புல ஒரு புது சுறுசுறுப்பு பிறக்கும். மனசுல இருந்த குழப்பம் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்குங்க. இருட்டுக்குள்ள முட்டி மோதிக்கிட்டு இருந்தவங்களுக்கு தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த வெளிச்சம் தான் நான் முதல்லயே சொன்ன அந்த ஒரு அழைப்புங்க. அது வேலையா இருக்கலாம், இல்லை நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தியா இருக்கலாம். யாரோ ஒருத்தர் மூலமா ஒரு நபர் வழியா உங்களுக்கான அந்த பொன்னான வாய்ப்பு தேடி வரப்போகுது. இதை நீங்க கெட்டியா பிடிச்சுக்கணுங்க. தேடிக்கிட்டு இருக்கிற கன்னிராசி நேயர்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாமுங்க. இத்தனை நாளா எத்தனையோ இடத்துல வேலைக்கான சந்திப்புக்கு போயிருப்பீங்க. எல்லாம் சரியா நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கடைசியில உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லியிருப்பாங்க. இனிமே அந்த ஏமாற்றம் இருக்காதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஏற்கனவே முயற்சி செஞ்ச ஒரு இடத்துல இருந்து, இல்லைன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய நிறுவனத்துல இருந்து உங்களை தேடி அந்த அழைப்பு வருங்க. சம்பளமும் நீங்க கேட்டது கிடைக்கும். உங்க தகுதிக்கு ஏத்த வேலையும் அமையும். அதே மாதிரி தொழில் செய்யறவங்க, வியாபாரம் பண்றவங்க நிலைமை எடுத்துக்கிட்டா, இதுவரைக்கும் முதலீடு செஞ்ச பணம் கூட திரும்ப வராம ரொம்ப தவிச்சு போயிருப்பீங்க. கடன் தொல்லை கழுத்து வரைக்கும் வந்திருக்குங்க. ஆனா இனிமே உங்க வியாபாரத்துல ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்பட போகுது. உங்களை தேடி பெரிய பெரிய வியாபார வாய்ப்புகள் வரும். உங்க தொழிலை விரிவுபடுத்துவதற்கான ஒரு வழியை யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இல்லைன்னா அதுக்கான உதவியை செய்வாங்க. அந்த உதவி உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுதுங்க. பணப்புழக்கம் அப்படிங்கிறது இனிமே உங்க கையில தாராளமா இருக்கும். காசுக்காக நீங்க யாருக்கிட்டையும் போய் கையேந்த வேண்டிய அவசியம் வராதுங்க. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், நம்மளா இப்படி பணம் சம்பாதிக்கிறோம்னு. ஏன்னா அந்த அளவுக்கு உங்க மூளை ரொம்ப வேகமா வேலை செய்யுங்க. எந்த தொழில் செஞ்சா லாபம் வரும், எதை செஞ்சா நம்ம முன்னேறலாம்னு ரொம்ப தெளிவா யோசிச்சு முடிவெடுப்பீங்க. குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அன்பா வாழ ஆரம்பிப்பீங்க. உங்க பிள்ளைகளோட எதிர்காலம் பத்தி இதுவரைக்கும் நீங்க பட்டுக்கிட்டு இருந்த கவலை எல்லாம் காணாம போயிடுங்க. அவங்க வழியில உங்களுக்கு பெருமை தேடி தரக்கூடிய சம்பவங்கள் நிறைய நடக்குங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நிஜமா நடக்குமான்னு உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் எட்டி பார்க்கறது எனக்கு தெரியுதுங்க. உங்க ராசிநாதனோட பலம் இப்ப உச்சத்துல இருக்கிறதுனால நான் சொல்ற ஒவ்வொன்றும் உங்க வாழ்க்கையில அச்சு பிசக்காம நடக்க போகுதுங்க. இதுவரைக்கும் உங்களை ஏளனமா பேசினவங்க, உங்களால ஒண்ணும் முடியாதுன்னு உதாசீனப்படுத்தினவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்க்குற அளவுக்கு உங்க வளர்ச்சி இருக்க போகுது. உங்க முன்னாடி நின்று பேசவே கூசப்படுவாங்க. அந்த அளவுக்கு நீங்க ஒரு உயர்ந்த நிலைமைக்கு போக போறீங்க. சிலருக்கு சொந்த வீடு வாங்கணும், இல்லை நிலம் வாங்கணும்னு ரொம்ப நாளா ஒரு கனவு இருக்கும். அதுக்கான முயற்சிகள் எல்லாமே இதுவரைக்கும் தடையாகி போயிருக்குங்க.
ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த கனவு நனவாகிறதுக்கான வாசல் திறக்க போகுது. உங்களுக்கு வேண்டிய பண உதவி சரியான நேரத்தில் தேடி வருங்க. வங்கி மூலமாகவோ இல்லை உங்கள் நெருங்கிய உறவினர்கள் மூலமாகவோ அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் ஜாதகத்தில் இப்போ ஏற்படுற அந்த சுபகிரகங்களோட சேர்க்கை தாங்க. இதனால் உங்கள் முகத்தில் ஒரு தனி கலை பிறக்கும். எதையும் சாதிக்கலாங்கிற ஒரு தைரியம் உங்கள் நெஞ்சுக்குள்ளே ஆழமாக வேரூன்றுங்க. உடம்பு ஆரோக்கியத்தை பற்றி சொல்லணும்னா இத்தனை நாளாக ஏதோ ஒரு இனம் புரியாத சோர்வை உங்களை வாட்டி எடுத்துகிட்டு இருந்திருக்கும். ராத்திரி படுத்தா தூக்கம் வராது. விடிய விடிய ஏதேதோ யோசனைகள் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். நாளைக்கு என்ன ஆகுமோ, நம்ம நிலைமை இப்படி ஆகிடுச்சேன்னு அந்த அளவுக்கு அதிகமாக யோசிச்சு உங்கள் உடம்ப நீங்களே கெடுத்துட்டு இருந்திருக்கீங்க. சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு வலி உபாதை வந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த நிலைமை முழுசாக மாறப்போகுதுங்க. உங்கள் உடம்புல ஒரு புது தெம்பு வந்து ஒட்டிக்கும். காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு சுறுசுறுப்பு உங்களுக்கே தெரியுங்க. இனிமேல் வர்ற காலத்தில் சின்னதாக ஒரு தலைவலி கூட வராத அளவுக்கு உங்கள் ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது. மனசில் இருந்த பாரம் இறங்குனதுமே பாதி வியாதி தானாக ஓடி போயிடும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது உங்கள் விஷயத்தில் 100% உண்மையாக போகுதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் இங்கே சொல்லியே ஆகணும். நீங்கள் ரொம்ப வெள்ளந்தீங்க. யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாமல் எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்பி நிறைய இடத்துல ஏமாந்துருப்பீங்க. கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. உங்கள் மூஞ்சிக்கு நேராக ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுவாங்க. ஆனால் பின்னாடி போய் உங்களுக்கு கெடுதல் நடக்கிற மாதிரி வேலைகளை செய்வாங்க. வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, சொந்தக்காரக்குள்ளேயும் சரி, இப்படிப்பட்ட மறைமுக எதிரிகள் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருந்தாங்க. இனிமேல் அவங்க ஆட்டம் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுதுங்க. உங்களுக்கு வரப்போகிற அந்த நல்ல செய்தி மூலமாக யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்கள் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு துரோகம் பண்ண நினச்சவங்க எல்லாம் தாங்களாகவே உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக மாறி நின்று வேலை செய்யுங்க. கல்யாண வயசில் இருக்கிற கன்னிராசி இளைஞர்கள், இளம் பெண்கள் நிறைய பேர் வரன் அமையாமல் ரொம்ப வருத்தத்தில் இருப்பீங்க. வீட்டில் எவ்வளவோ தேடி பார்த்து ஒரு நல்ல இடம் அமையிலேயே வயசாகிட்டே போகுதுன்னு உங்கள் பெற்றோர் ரொம்ப கவலையில் இருந்திருப்பாங்க. அந்த கவலைக்கு இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து உங்களை தேடி ஒரு நல்ல வரன் அமைய போகுது. அதுவும் நீங்கள் மனசில் எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை வரணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க. அந்த ஒரு திருமண அழைப்பு உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரப்போகுதுங்க. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு உங்கள் வீட்டில் தொட்டில் கட்ட போகிற நேரம் வந்துருச்சுங்க. வீட்டில் மழலை சத்தம் கேட்கறதுக்கான அத்தனை சுப அறிகுறிகளும் உங்கள் ஜாதகத்தில் இப்போ ரொம்ப வலுவாக இருக்குதுங்க. பண விஷயத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாராளமான வரவு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷமாக இழுபறியில் இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு எந்த தடையும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேரும். யாருக்காவது கடன் கொடுத்துட்டு அந்த பணம் திரும்ப வருமா வராதான்னு நினச்சி பயந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம் உங்களை தேடி வருங்க. அவங்களாகவே கொண்டு வந்து உங்ககிட்ட அந்த பணத்தை கொடுப்பாங்க. வழக்குகளோ இல்லை அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகுங்க. இது எல்லாமே ஒரே நாளில் நடந்துருமான்னு கேட்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் ரொம்ப உறுதியாக உங்கள் வாழ்க்கையில் இந்த நல்ல மாற்றங்கள் எல்லாம் ஒன்றொன்னா நடக்க போகுதுங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். பொறுமையாக இருந்து இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கணும். இந்த நேரத்தில் உங்கள் குலதெய்வத்தோட ஆசை உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. நீங்கள் எவ்வளவோ கஷ்டங்களை சந்திச்சப்போ கூட மனசுக்குள்ள ஒரு மூலையில் சாமி நம்மளை கைவிடாதுங்கிற நம்பிக்கையோடு இருந்தீங்க பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கைக்கு இப்போ பலன் கிடைக்க போகுது. உங்கள் வேண்டுதல்கள் அத்தனையும் அந்த கடவுள் கேட்டுட்டு இருக்காருங்க. உங்கள் கண்ணீரை துடைக்கக்கூடிய காலம் இதுங்க. எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் வெற்றி உங்கள் பக்கம்தாங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்குற நேரம் இது. இதுவரைக்கும் உங்கள் திறமையை வெளியே காட்ட முடியாமல் முடங்கி கிடந்த நீங்கள் இனிமேல் ஒரு பெரிய ராஜ நட போட போகிறீங்க. உங்கள் பேச்சில் ஒரு அதிகாரமும் செயலில் ஒரு வேகமும் வரப்போகுது. இதை பார்த்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. இவங்களா இப்படி மாறிட்டாங்கன்னு எல்லாரும் வாயடிச்சு போகிற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்க போகுதுங்க. மாணவ கண்மணிகளை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. படிப்பில் எவ்வளவோ கவனம் செலுத்தினாலும் ஏதோ ஒரு ஞாபக மறதி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. பரீட்சை எழுதுறப்ப எல்லாம் மறந்து போதேன்னு பயம் இருந்திருக்கும். வீட்லையும் பள்ளிக்கூடத்துலையும் சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்கன்னு திட்டு வாங்கியிருப்பீங்க. ஆனால் இப்போ உங்கள் சரஸ்வதி கடாச்சம் முழுமையாக வேலை செய்ய போகுதுங்க. படிப்பில் ஒரு பெரிய முன்னேற்றம் வந்து நீங்கள் நினச்சதை விட அதிக மதிப்பெண் எடுக்க போகிறீங்க. மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சி அதுக்கு பணம் இல்லையோ இல்லை பிடிச்ச இடத்துல படிக்க வாய்ப்பு கிடைக்கலையோன்னு கவலைப்பட்டவங்களுக்கு நீங்கள் விரும்பிய இடத்துலையே படிக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த ஒரு நல்ல செய்தியாக உங்களை தேடி வரப்போகுதுங்க. உங்கள் பெற்றோர்கள் உங்களை நினச்சி பெருமைப்படுற அளவுக்கு உங்கள் கல்வி நிலைமை உயரப்போகுது. வீட்டில் இருக்கிற பெண்களோட நிலைமை இதுவரைக்கும் ரொம்பவே சோதனையாக தான் இருந்திருக்குங்க. குடும்பத்துக்காக ஓடா தேஞ்சு உழைச்சாலும் ஒரு சின்ன பாராட்டு கிடைக்கலையேங்கிற ஏக்கம் உங்கள் மனசில் ரொம்ப ஆழமாக இருந்திருக்கும். மாமியார் மருமகள் பிரச்சனை, நாத்தனார் தொல்லைன்னு எதையாவது ஒன்று நினச்சி தினமும் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் கணவர் கூட உங்களை சரியாக புரிஞ்சுக்கலையேன்னு ரொம்பவே தனிமையாக உணர்ந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய அமைதி நிலவ போகுதுங்க. உங்கள் அருமையை வீட்டில் இருக்கிற எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க.
உங்கள் கணவர் உங்கள் மேலே அதிக அன்பும் பாசமும் காட்டுவார். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட நகை நட்டு வாங்குறதுக்கான யோகமும் உங்களுக்கு இப்போ கைகூடி வரப்போகுது. வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் ரொம்ப சுமூகமாக முடியும். வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்ட கன்னிராசி நேயர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம்னே சொல்லலாமுங்க. இத்தனை நாளாக வெளிநாடு போகிறதுக்கான அத்தனை முயற்சிகளும் எடுத்து ஏதோ ஒரு காகித பிரச்சனையாலேயோ இல்லை வேற ஏதோ தடையாலேயோ தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அந்த தடைகள் எல்லாம் சுக்குநூறாக உடைய போகுது. வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு வர வேண்டிய அந்த முக்கியமான அழைப்பு உங்கள் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போக போகுதுங்க. அங்கே போய் நீங்கள் சம்பாதிக்க போகிற பணம் உங்கள் குடும்பத்தோட தலையெழுத்தையே மாற்ற போகுது. ஏற்கனவே வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வோ இல்லை பெரிய பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமாக இருக்குதுங்க. இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுன்னு நினச்சி நீங்கள் இப்போ ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குதுங்க. உங்ககிட்ட பணப்புழக்கம் அதிகமாகும் போது உங்கள் உறவுக்காரங்களோ இல்லை நண்பர்களோ உதவி கேட்டு வருவாங்க. யாருக்கு உதவி செய்யணும் யாருக்கு செய்யக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக யோசிச்சு முடிவெடுங்க. சில பேர் உங்களை ஏமாத்தணும்னு காத்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுத்துறாதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடுறதையும் மற்றவங்களுக்காக பொறுப்பு ஏற்றுக்கிறது இதெல்லாம் இந்த நேரத்தில் முற்றிலும் தவிர்க்கணுங்க. உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு வந்தாலே போதும். எந்த பிரச்சனையும் உங்களை நெருங்காது. இத்தனை வருஷமாக நீங்கள் செஞ்ச தான தர்மங்கள் மற்றவங்களுக்கு செஞ்ச உதவிகள் இதெல்லாம் தான் இப்போ உங்களுக்கு புண்ணியமாக மாறி வந்து நிற்குது. கன்னிராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே மற்றவங்களுக்கு உதவி செய்கிற குணம் இருக்குதுங்க. உங்ககிட்ட இல்லைன்னா கூட கடன் வாங்கியாவது மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க. அந்த நல்ல மனசுக்கு கிடைச்ச பரிசு தான் இந்த பொற்காலம்ங்க. இனிமேல் வர நாட்களில் காலையில் எந்திரிச்சதும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசார கும்பிட்டு உங்கள் வேலையை ஆரம்பிங்க. முடிஞ்சால் மாற்றுத்திறனாளிகளுக்கோ இல்லை வயசானவங்களுக்கோ உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு வாங்க. அது சாப்பாடாக இருக்கலாம் இல்லை வேற எந்த உதவியாக வேணும்னாலும் இருக்கலாம். இது உங்கள் நல்ல நேரத்தை இன்னும் அதிகமாக்கி கொடுக்குங்க. சொந்தமாக தொழில் செய்கிறவங்களை பற்றி சொல்லும்போது குறிப்பாக துணி வியாபாரம் பண்ணுறவங்க உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்பவே கை கொடுக்குங்க. இது வரைக்கும் கடையில் வியாபாரம் சும்மா தான் இருந்துச்சு, போட்ட காசு கூட எடுக்க முடியலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குங்க. வாடிக்கையாளர்கள் கூட்டம் உங்கள் கடையை தேடி வருவாங்க. அதே மாதிரி வீட்டில் இருந்தபடியே இணையதளம் மூலமாக தொழில் பண்ணுறவங்க, காணொலி உருவாக்குறவங்க, ஊடகத்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாம் வருமானம் பல மடங்காக பெருக போகுதுங்க. உங்களோட தனித்திறமைக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடைக்க போகுது. உங்கள் மூளையில் உதிக்கிற புதிய புதிய யோசனைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் பணத்தை சம்பாரிச்சு கொடுக்க போகுதுங்க. உங்கள் தொழிலை இன்னும் எப்படி பெருசாக்கலாம்ங்கிற சிந்தனை எப்பவும் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அதுக்கான வழியும் தானாக பிறக்குங்க. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளுக்குள்ள இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் பனி மாதிரி விலகிடும். எதையோ மனசுல வச்சுக்கிட்டு பல மாசமா பேசாம இருந்த சொந்தக்காரங்க எல்லாம் தாங்களாகவே முன் வந்து உங்ககிட்ட முகம் கொடுத்து பேசுவாங்க. பாகப்பிரிவினை சம்பந்தமா ஏதாவது வழக்குகள் நீதிமன்றத்துல நிலுவையில் இருந்தா அது ரொம்ப சுமூகமா பேசி தீர்க்கப்படுங்க. உங்க அப்பா அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த சின்ன சின்ன குறைகள் எல்லாம் நீங்கி அவங்க நல்லபடியாக குணமடைவாங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் ஆசீர்வாதங்கள் எல்லாமே எந்த தடையும் இல்லாமல் முழுமையாக கிடைக்குங்க. உங்கள் குடும்பத்தோட அந்தஸ்து சமுதாயத்தில் ஒரு படி மேலே உயரப்போகுது. 4 பேர் உங்களை மதித்து உங்ககிட்ட ஆலோசனை கேட்குற அளவுக்கு உங்கள் நிலைமை மாறப்போகுதுங்க. தன்னை நம்பி உழைக்கிற விவசாய பெருங்குடி மக்களை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும். போகத்தில் விளைச்சல் சரியில்லை, வச்ச பயிரெல்லாம் வீணாக போச்சே, வாங்கின கடனை எப்படி அடைக்க போகிறோம்னு ரொம்ப கண்ணீர் விட்டுட்டு இருந்திருப்பீங்க. இயற்கையும் உங்களுக்கு ஒத்துழைக்காம தண்ணீரோ இல்லை மழையோ இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு துளி கூட வேண்டாமுங்க. நீங்கள் தொட்ட காரியம் எல்லாம் துளங்க போகுது. இனிமேல் நீங்கள் வைக்கிற பயிர் நல்லபடியாக செழித்து வளர்ந்த அமோகமான விளைச்சலை கொடுக்க போகுது. அதுக்கு நல்ல விலையும் சந்தையில் கிடைக்குமுங்க. உழவு செய்கிறதுக்கு தேவையான புது கருவிகள் வாங்குறதோ இல்லை விவசாயத்துக்கு தேவையான நிலம் வாங்குறதோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சுலபமாக கைக்கூடி வருங்க. விவசாயம் சார்ந்த வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் இது ரொம்ப அருமையான லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுதுங்க. நடிப்பு, பாட்டு, எழுத்து, இசைன்னு பலவிதமான கலைத்துறையில் தங்களை ஈடுபடுத்திட்டு இருக்கிற கன்னிராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லாமுங்க. எத்தனையோ வருஷமாக வாய்ப்பு தேடி கஷ்டப்பட்டுட்டு எந்த ஒரு நல்ல அங்கீகாரமும் கிடைக்காம ரொம்ப சோர்வடைஞ்சு போயிருப்பீங்க. நம்ம திறமைக்கு மதிப்பு இல்லையோன்னு உங்கள் மனசுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்திருக்கும். ஆனால் அந்த இருண்ட காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்களை தேடி பெரிய பெரிய வாய்ப்புகள் காத்துட்டு இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பெரிய மனிதர் மூலமாக உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக போகுதுங்க. உங்கள் படைப்புகளுக்கு பெரிய விருதுகள் கிடைக்கிறதோ இல்லை சமுதாயத்தில் ஒரு பெரிய புகழ் கிடைக்கிறதோ கண்டிப்பாக நடக்கும். மக்கள் உங்களை கொண்டாட போகிற நேரம் இதுங்க. உங்கள் பேர் 4 திசையிலும் பரவுற அளவுக்கு நீங்கள் பெரிய சாதனை செய்ய போகிறீங்க. ரொம்ப நாளாக சொந்தமாக ஒரு புது வண்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. பழைய வண்டியை வச்சுக்கிட்டு வழியில் நின்று போய் அதுக்கு செலவு செஞ்சு ரொம்ப நொந்து போயிருப்பீங்க. இப்போ அந்த பழைய வண்டியை மாற்றிட்டு உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய வண்டியோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு புது இருசக்கர வாகனமோ வாங்குறதுக்கான யோகம் முழுமையாக இருக்குதுங்க. அதுக்கான பணம் உங்களை தேடி ஆச்சரியப்படுற வகையில் வந்து சேருங்க. அதே மாதிரி வீட்டை பழுது பார்க்கணும் இல்லை வீட்டை கொஞ்சம் பெருசாக கட்டி விரிவுபடுத்தணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதுக்கான வேலைகளை இப்போ தாராளமாக ஆரம்பிக்கலாமுங்க.
எந்த பணத்தடையும் இல்லாம நீங்க நினைச்ச காரியம் ரொம்ப அருமையா செஞ்சு முடிக்கப்படும். உங்க வீட்டுல எப்பவுமே ஒரு மங்களகரமான சூழ்நிலை நிலவிட்டே இருக்குங்க. பங்குச்சந்தை முதலீடு, வட்டிக்கு பணம் கொடுக்குற தொழில் செய்றவங்களுக்கு இது எதிர்பாராத லாபத்தை கொடுக்கக்கூடிய நேரம்ங்க. இதுவரைக்கும் நஷ்டத்துல போயிட்டு இருந்த முதலீடுகள் எல்லாம் இப்போ மடமடன்னு லாபத்தை நோக்கி நகர ஆரம்பிக்குங்க. உங்க கைக்கு வரவே வராதுன்னு நீங்க முழுசா கைவிட்ட ஒரு பெரிய தொகை திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு வந்து சேரும்போது உங்களுக்கு ஏற்படுற சந்தோஷத்துக்கு அளவே இருக்காதுங்க. ஆனா ஒண்ணு, பணம் அதிகமா வருதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அந்த பணத்தை எப்படி நல்ல முறையில சேமிச்சு வைக்கலாம், உங்க எதிர்காலத்துக்கும் உங்க பிள்ளைங்க எதிர்காலத்துக்கும் எப்படி பயன்படுத்தலாம்னு நீங்க தெளிவா திட்டமிடணும். ஏன்னா இந்த பணம் உங்க நீண்ட கால பாதுகாப்புக்கு ரொம்பவே உதவியா இருக்க போகுதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க மனசுல வச்சுக்கணும். இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கான அந்த நல்ல செய்தி வர நேரம் கூடி வந்துருச்சுங்க. ஆனா இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடியாத ஒரு பெரிய தப்பு இருக்குதுங்க. அது என்னன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வருது, இல்ல ஒரு நல்ல வேலை கிடைக்குது, பணம் வருது, பண வரவு வருதுன்னா அது உடனே ஊர் உலகத்துக்கு எல்லாம் தம்மட்ட அடிக்க கூடாதுங்க. உங்களுக்குள்ளேயே வச்சுக்கணும். காரியம் முழுசா கைகூடி வர்ற வரைக்கும் ரொம்ப ரகசியமா செயல்படணும். ஏன்னா கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு கண் திஷ்டி ரொம்பவே அதிகமா படுங்க. நீங்க நல்லா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டாலே வயிற்றுச்சல் படுறவங்க உங்களை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. அதனால அந்த ஒரு அழைப்பு வந்து நல்ல செய்தி கிடைச்ச உடனே அதை உங்க குடும்பத்தில் இருக்கிற நெருக்கமானவங்க கிட்ட மட்டும் சொல்லுங்க. வெளியாட்கள் கிட்ட அளவுக்கு அதிகமா எதையும் பகிர்ந்துக்க வேண்டாமுங்க. வயசானவங்களை பத்தி சொல்லணும்னா, இதுவரைக்கும் உடம்புல இருந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்ல மூட்டு வலியோ உங்களை ரொம்ப படுத்தி இருக்கும். படுத்தா தூக்கம் வராம தவிச்சிருப்பீங்க. பிள்ளைங்க நம்மளை சரியா பாத்துக்கலைங்கிற ஏக்கம் உங்க மனசுல ரொம்ப ஆழமா இருந்திருக்குங்க. ஆனா இனிமே உங்க உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். நீங்க சாப்பிடுற மாத்திரை மருந்து எல்லாம் உங்க உடம்புக்கு நல்லபடியா கேட்க ஆரம்பிக்கும். உங்க பிள்ளைகளும் உங்களோட அருமையை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்குவாங்க. ரொம்ப நாளா ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு இல்ல குலதெய்வ கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும்னு நினைச்சு தடையாகி இருந்தா இப்ப அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்க சொந்த பந்தங்கள் புடைசூட ரொம்ப சந்தோஷமா நீங்க கோவில் குளத்துக்கு போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். நீங்க இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பெரிய விடிவு காலம் வரப்போகுதுன்னு சொல்லும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் வரலாமுங்க. உண்மையாலுமே நமக்கு இதெல்லாம் நடக்குமா, இல்ல இதுவும் பகல் கனவா போயிடுமான்னு யோசிக்கலாம். அந்த சந்தேகமே உங்களுக்கு வேண்டாமுங்க. ஏன்னா கிரகங்களோட சுழற்சி இப்போ உங்களுக்கு 100க்கு 100% சாதகமா திரும்பி இருக்குதுங்க. உங்க எண்ணங்கள் எல்லாமே இனிமே நேர்மறையா மாறப்போகுதுங்க. காலையில எந்திரிக்கும் போதே ஒரு பெரிய நம்பிக்கை உங்க மனசுல பிறக்கும். இன்னைக்கு நாள் நமக்கு நல்லபடியா அமைய போகுதுங்கிற ஒரு உற்சாகம் உங்ககிட்ட ஒட்டிக்குங்க. அந்த உற்சாகமே பாதி காரியத்தை வெற்றிகரமா முடிச்சு கொடுத்துரும். உங்ககிட்ட பேசும்போதே மற்றவங்களுக்கு ஒரு பெரிய உந்துதல் கிடைக்கிற அளவுக்கு உங்க பேச்சுல ஒரு தெளிவும் ஆழமும் வரப்போகுதுங்க. பெண்களுக்கு நான் குறிப்பா ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். நீங்க குடும்பத்துக்காக ரொம்பவே மெனக்கிடுவீங்க. உங்க ஆசைகளை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு கணவன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஓடி ஓடி உழைக்கிறீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது நீங்க உங்களை பத்தி யோசிக்கிறதே இல்லைங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கும். அது தையலோ இல்ல வேற எந்த கலையா வேணாலும் இருக்கலாம். அது திரும்பவும் தூசி தட்டி வெளியே கொண்டு வாங்க. அது மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் உங்க திறமையை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்க ஒரு பெரிய சாதனை செய்ய போறீங்க. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு துணை நிற்க போகுது. இந்த பொன்னான நேரத்தை நீங்க எப்படி பயன்படுத்திக்கணும்னா, தினமும் காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சதும் வீட்டுல விளக்கேற்றி சாமி கும்பிடுறத வழக்கமா வச்சுக்கோங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு கொடுங்க. பறவைகளுக்கு தானியம் வைக்கிறது, தெருநாய்களுக்கு உணவு போடுறது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இது உங்களோட கர்ம வினைகளை எல்லாம் குறைச்சு உங்களுக்கு வரப்போற நல்ல பலன்களை இன்னும் பல மடங்கு ஆக்கி கொடுக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களை தேடி வர அந்த ஒரு அழைப்பு இல்ல உங்க வீட்டு கதவை தட்டி ஒருத்தர் சொல்ற அந்த செய்தி உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தலைகீழா மாத்தி போட போகுதுங்க. அந்த சந்தோஷமான தருணத்தை அனுபவிக்க நீங்க முழுசா தயாராகிக்கோங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த குடைச்சல்கள் எல்லாம் இப்ப அடியோடு ஒழிய போகுது. உங்களை எப்படியாவது வேலையை விட்டு தூக்கணும், இல்ல உங்க பேரை கெடுக்கணும்னு சில பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை செஞ்சிருப்பாங்க. நீங்க செஞ்ச நல்ல காரியத்தை கூட அவங்க செஞ்சதா மேலதிகாரிங்க கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க. இதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வோ சம்பள உயர்வோ கிடைக்காம தள்ளி போயிருக்குங்க. ஆனா இனிமே நிலைமை தலைகீழா மாறப்போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கான அந்த நற்செய்தி வரும்போது உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் தானா அடங்கி போயிடுவாங்க. உங்க மேலதிகாரிகளுக்கு உங்களோட உண்மையான உழைப்பும் திறமையும் நல்லாகவே புரிய ஆரம்பிக்குங்க. உங்களுக்குரிய அங்கீகாரம் உங்களை தேடி வரும். உங்களை விட்டு விலகி போன நண்பர்கள் கூட மறுபடியும் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. சொத்து பத்து வாங்குற விஷயத்துல கன்னிராசிக்காரங்களுக்கு இப்ப ரொம்ப நல்ல நேரம்ங்க. ரொம்ப நாளா ஒரு நிலம் வாங்கணும், இல்ல சொந்தமா ஒரு வீடு கட்டணும்னு எத்தனையோ திட்டங்கள் போட்டிருப்பீங்க. ஆனா ஏதாவது ஒரு காரணத்தால அது தள்ளி போயிட்டே இருந்திருக்குங்க. கையில காசு சேரும்போது செலவு வந்துடும், இல்லைன்னா பார்த்த இடம் பிடிச்சிருக்காது. இனிமே அந்த மாதிரி எந்த தடையும் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இடத்துல உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி சொத்து வாங்குற யோகம் ரொம்ப பிரகாசமா இருக்குதுங்க. ஏற்கனவே கட்டி முடிச்ச வீட்டை வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் தேடி வருங்க. வாடகை வீட்டுல இருந்துகிட்டு எப்படா சொந்த வீட்டுக்கு போகும்னு ஏங்கினவங்களுக்கு அந்த கனவு நனவாகிற நேரம் இதுங்க.
பத்திரப்பதிவு சம்பந்தமான எந்த இழுபறியும் இல்லாமல் ரொம்ப சுமூகமாக முடிவடையும். மனசளவில் நீங்கள் எவ்வளவு சோர்வாக இருந்தீங்கிறது உங்களை பெற்றவங்களுக்கும் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். வெளியில் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ரொம்ப தைரியமான ஆள் மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம், ஒரு பதற்றம் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்திருக்குங்க. நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற கவலையே உங்களுக்கு பாதி கொன்னுடுச்சு. ஆனால் இனிமேல் அந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் உங்கள் மனசில் வரவே வராது. பெரிய பாரங்களை தூக்கி எறிஞ்ச மாதிரி உங்கள் மனசு அவ்வளவு லேசாகிடும். உங்கள் முகத்தில் ஒரு புது பொலிவு, ஒரு சந்தோஷம் எப்பவும் ஒட்டிக்கிட்டு இருக்குங்க. நீங்கள் சிரித்து பேசி ரொம்ப நாளாச்சுன்னு சொல்கிறவங்க எல்லாம் இப்போ உங்கள் சுறுசுறுப்பையும் சந்தோஷத்தையும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உடம்புல இருந்த அசதி எல்லாம் போய் 10 வயசு குறைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படுங்க. நடுத்தர வயசில் இருக்கிற பெண்களுக்கு இது ரொம்ப அற்புதமான காலம்ங்க. குடும்பத்துக்காக உங்களோட ஆசைகளை எல்லாம் அடக்கி வச்சுக்கிட்டு ஒரு இயந்திரம் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. உங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கவோ உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுக்கவோ முடியாமல் போயிருக்கும். இப்போ கிரக அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறதால உங்களுக்கான ஒரு அடையாளத்தை நீங்கள் உருவாக்க போகிறீங்க. வீட்டில் இருந்தபடியே சிறு தொழில் செய்கிறது, இல்லை தையல் கூடம் உடையிறது மாதிரி உங்களோட தனித்திறமைகளை வச்சு சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் வருமானத்தை பார்த்து உங்கள் கணவரும் குடும்பத்தார் ரொம்ப பெருமைப்படுவாங்க. 4 பேர் மத்தியில் உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதையும் அந்தஸ்தும் கிடைக்க போகுது. உங்கள் கை காசை வச்சு நீங்கள் ஆசைப்பட்ட நகையோ இல்லை புடவையோ வாங்குற சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏதோ மாயமோ மந்திரமோ செஞ்சு வர போகிறதில்ல. இத்தனை வருஷமாக நீங்கள் செஞ்ச கர்ம வினைகளோட பலன், நீங்கள் மற்றவங்களுக்கு செஞ்ச உதவிகளோட புண்ணியம், இது எல்லாம் தான் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக உருவெடுத்து வரப்போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் இது வரக்கூடிய நாட்கள் ஒரு சாதாரண நாள் கிடையாதுங்க. கிரகங்கள் ஒரு சேர உங்களுக்கு யோகத்தை வாரி வழங்குற ஒரு பொன்னான நாளுங்க. அந்த நாளுக்காக நீங்கள் நம்பிக்கையோட காத்துட்டுருங்க. உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு முடிஞ்ச தினமும் காலையில் சூரிய பகவானை தரிசனம் செஞ்சுக்கிட்டு உங்கள் வேலையை ஆரம்பிங்க. எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்களை நெருங்க முடியாது. தொட்டதெல்லாம் பொண்ணாகும், வெச்சதெல்லாம் விளங்குங்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை இனிமேல் ஒரு ஏறுமுகமாக தான் இருக்க போகுதுங்க. உங்களை ஏளனை செஞ்சவங்க முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ போகிறீங்க. வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஏமாற்றங்களை சந்திச்சு யார் மேலேயும் ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டு இருந்திருப்பீங்க. சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் அவங்க காரியத்துக்காக மட்டும்தான் நம்மளை தேடி வராங்கங்கிற அந்த கசப்பான உண்மையை நீங்கள் ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இந்த நிலைமையில இனிமேல் யாருக்காகவும் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்க கூடாது, நமக்காக மட்டும் வாழணுங்கிற ஒரு வைராகியம் உங்களுக்குள்ள இப்போ வர ஆரம்பிக்குங்க. அந்த வைராகியம் உங்களை ஒரு மிகப்பெரிய உச்சிக்கு கொண்டு போய் நிப்பாட்ட போகுது. உங்களை காயப்படுத்தினவங்களை பற்றி யோசிச்சு உங்கள் நிம்மதியை கெடுத்துக்கிட்ட காலம் எல்லாம் மலை ஏறிடுச்சுங்க. இனிமேல் உங்கள் பார்வை முழுக்க உங்கள் எதிர்காலத்து மேலே மட்டும்தான் இருக்கும். குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் சிந்தனையில் ஒரு பெரிய தெளிவு பிறக்குங்க. எதை செஞ்சால் நமக்கு லாபம், எதை விட்டால் நமக்கு நிம்மதின்னு ரொம்ப சரியாக கணக்கு போட்டு காய் நகர்த்த ஆரம்பிப்பீங்க. திடீர்னு யாருன்னே தெரியாத ஒரு அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஏதோ ஒரு சாதாரணமாக போகிற இடத்துல இல்லை ஒரு பயணத்தின் போது சந்திக்கிற ஒரு நபர் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படலாமுங்க. அவங்க சொல்கிற ஒரு சின்ன ஆலோசனை கூட உங்களை ரொம்ப பெரிய அளவுக்கு முன்னேறி விட்டுடும். இது நாள் வரைக்கும் எந்த வங்கியில் போய் கடன் கேட்டாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி திருப்பி அனுப்பியிருப்பாங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே உங்கள் தகுதியை பார்த்து அவங்களாகவே வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கான வாசலை அகலமாக திறந்து வச்சிருக்குதுங்க. உங்கள் பேரில் எந்த ஒரு சொத்தோ இல்லை சேமிப்போ இல்லையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இனிமேல் உங்கள் பேங்க் பேலன்ஸ் கிடுகிடுன்னு உயரதை பார்த்து உங்களுக்கே ஒரு பெருமையாக இருக்கும். கையில் காசு புரளும் போது உங்கள் நடையில் ஒரு மிடுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் நல்லா வசதியாக சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறத பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி உங்களை விட்டு விலகி போன சில பேர் மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க. உறவுக்காரங்கன்னு ரொம்ப பாசமாக பேசுவாங்க. நாங்கள் செஞ்சது தப்பு தான்னு உங்கள் காலில் விழாத குறையாக கெஞ்சுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆட்களை மறுபடியும் உங்கள் பக்கத்தில் சேர்த்துக்காதீங்க. கன்னிராசிக்காரங்க, நீங்கள் ரொம்ப இலக்கிய மனசுக்காரங்க. யாராவது 2 சொட்டு கண்ணீர் விட்டால் உடனே மனசு மாறிடுவீங்க. ஆனால் இந்த தடவை இந்த தப்பை பண்ணிடாதீங்க. உங்கள் நல்ல நேரத்தை கெடுக்கிறதுக்காகவே அவங்க மறுபடியும் வராங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு எவ்வளவு தூரம் மரியாதை கொடுக்கணுமோ அவ்வளவு தூரம் கொடுத்துட்டு ஒரு 8 தள்ளி வைங்க. அதுதான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எப்பவுமே நல்லதுங்க. நீங்கள் கொஞ்சம் அசந்தா கூட மறுபடியும் உங்களை பழைய நிலைமைக்கு கொண்டு போக அவங்க தயங்க மாட்டாங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஈடுபாடு இப்போ ரொம்பவே அதிகமாகுங்க. ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துல இருந்து உங்களை வெளியே கொண்டு வந்தது உங்கள் குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் தாங்குற முழு நம்பிக்கை உங்களுக்கு வந்துடுங்க. வீட்டில் எப்பவுமே சாமிக்கு விளக்கேற்றி ஒரு நல்ல பக்தி மார்க்கத்தில் உங்கள் மனசை செலுத்துவீங்க. எவ்வளவோ செலவு பண்ணியும் தீராத சில நோய்கள் கூட இந்த மாதிரி ஆன்மீக பயணங்கள் மூலமாக குணமடைய ஆரம்பிக்குங்க. உங்கள் வீட்டில் நடக்க போகிற சுபகாரியங்களுக்கு நீங்கள் நினச்சதை விட அதிகமாகவே சொந்த பந்தங்கள் வந்து கலந்துக்கிட்டு உங்களை வாழ்த்துவாங்க. எல்லாரும் உங்களை ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் ரொம்பவே உயர்ந்துடுங்க. அந்த ஒரு நல்ல செய்திக்காக, அந்த ஒரு அழைப்புக்காக நம்பிக்கையோட காத்துட்டுருங்க.
விட்டுருங்க. உங்க கஷ்டம் எல்லாம் காத்தோட காத்தா பறந்து போக போகுதுங்க. உங்களை சுத்தி ஒரு பெரிய நேர்மறை ஆற்றல் இப்போ உருவாகி இருக்கு. அதை முழுசா அனுபவிக்க கடன் பிரச்சனைகளை பத்தி கொஞ்சம் விரிவாக பேசணும். ஏன்னா கன்னிராசிக்காரங்களான உங்களோட பாதி நிம்மதியை கெடுத்ததே இந்த கடன் தான். நீங்க உங்க சொந்த செலவுக்காகவோ ஆடம்பரத்துக்காகவோ கடன் வாங்கியிருக்க மாட்டீங்க. குடும்பத்துல ஒரு அவசரம், இல்ல வியாபாரத்துல ஒரு சின்ன சறுக்கல், இல்லைன்னா தெரிஞ்சவங்க ஒருத்தர் கஷ்டப்படுறாங்களேன்னு அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக நீங்க கடனை வாங்கி உங்க தலையில இழுத்து விட்டுருப்பீங்க. வாங்கின கடனை எப்படி அடைக்கிறதுன்னு ராத்திரி பகலா உங்க மூளை வேலை செஞ்சுட்டே இருந்திருக்குங்க. வட்டி கட்ட முடியாம, அசல் கொடுக்க முடியாம பல இடத்துல தலை குனிஞ்சு நின்றுப்பீங்க. கடன் கொடுத்தவங்க பேசின வார்த்தைகள் எல்லாம் உங்க மனசை தொலைச்சிருக்குங்க. இனிமே அந்த மாதிரி எந்த அவமானமும் உங்களுக்கு வராதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கான பண வரவு பல வழிகள்ல இருந்து கொட்ட போகுது. இந்த வரவை வச்சுக்கிட்டு நீங்க முதல்ல செய்யற காரியமே உங்க கடனை அடைக்கிறது தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எல்லா கடனையும் அடைச்சு முடிச்சுட்டு நிம்மதியா ஒரு பெருமூச்சு விட போறீங்க. உங்க பேர்ல எந்த கடனும் இல்லைங்கிற அந்த ஒரு உணர்வே உங்களுக்கு 1000 யானை பலத்தை கொடுக்குங்க. இனிமே நீங்க சம்பாதிக்கிற பணம் முழுசும் உங்க குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக மட்டுமே செலவாக போகுது. சேமிப்புங்கிற வார்த்தைக்கே உங்க வாழ்க்கையில இப்பதான் ஒரு அர்த்தம் கிடைக்க போகுதுங்க. உங்களால எந்த அளவுக்கு சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய தொகையை பேங்க்ல போட்டு வைப்பீங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கே உங்க மேல ஒரு பெரிய மரியாதை வரும். நம்மளா இவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்கோம்னு நீங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. உங்க சொந்தக்காரங்க மத்தியில உங்களை பத்தின பேச்சு இப்ப ரொம்பவே மாறுங்க. இதுக்கு முன்னாடி இவங்களால என்ன சாதிச்சிட முடியும், எப்ப பார்த்தாலும் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு உங்களை பத்தி தப்பா பேசினவங்க எல்லாம் இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போவாங்க. எந்த கல்யாண காதுகுத்து விசேஷமா இருந்தாலும் உங்களை கூப்பிட்டு முதல் வரிசையில உட்கார வச்சு மரியாதை செய்வாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு முடிவும் எடுப்பாங்க. உங்க வார்த்தைக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடைக்க போகுது. அவமானப்பட்ட இடத்துல நீங்க சிம்மாசனம் போட்டு உட்கார போற நேரம் வந்துருச்சுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நல்லா இருக்கிறத பார்த்துட்டு உங்ககிட்ட உதவி கேட்டு நிறைய பேர் வருவாங்க. உங்க நல்ல மனசுக்கு நீங்களும் இல்லைன்னு சொல்லாம அள்ளி கொடுப்பீங்க. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் உண்மையானவங்கன்னு பார்த்து உதவி செய்யறது உங்களுக்கு பின்னாடி எந்த பிரச்சனையும் வராம பாதுகாக்குமுங்க. மன நிம்மதிங்கிறது எவ்வளவு பெரிய செல்வம்னு நீங்க இப்ப முழுசா உணர்வீங்க. எப்பவுமே ஏதோ ஒண்ணு நினைச்சு பதட்டப்பட்டுக்கிட்டே இருக்கிற உங்களோட அந்த சுபாவம் இப்ப அடியோடு மாறுங்க. எதை பத்தியும் கவலைப்படாம நடக்கிறதெல்லாம் நன்மைங்கிற ஒரு பெரிய பக்குவம் உங்களுக்கு வந்துடும். காலையில எந்திரிச்சா ஒரு சந்தோஷம், ராத்திரி படுத்தா நிம்மதியான தூக்கம்னு உங்க வாழ்க்கை ஒரு அழகான பாதையில பயணிக்க ஆரம்பிக்குங்க. உங்க வீட்டுல எப்பவும் சிரிப்புலையும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கும். உங்க கனவுலோ இல்ல மனைவியோ உங்களுக்காக எவ்வளவு தூரம் விட்டு கொடுத்து போறாங்கிறத நீங்க இப்ப நல்லாவே புரிஞ்சுக்குவீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா ரொம்ப அந்யோன்யமா வாழ ஆரம்பிப்பீங்க. உங்க வீட்டுல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குங்க. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு விஷயம், அதாவது நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு வர்றேன், அந்த ஒரு நல்ல செய்தி உங்க மனசுல இருக்கிற அத்தனை பாரத்தையும் இறக்கி வைக்க போகுது. அந்த செய்தி உங்க கைக்கு கிடைச்ச உடனே உங்க கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வரதை யாராலும் தடுக்க முடியாதுங்க. இத்தனை நாளா நம்ம பட்ட கஷ்டத்துக்கு கடவுள் கொடுத்த பெரிய பெரிய பரிசுடான்னு இதுன்னு நீங்க மனசார அந்த கடவுளுக்கு நன்றி சொல்வீங்க. அந்த நொடியிலிருந்து உங்க வாழ்க்கையோட வரைபடமே மாத்தி எழுதப்பட போகுதுங்க. நீங்க தொட்ட காரியம் எல்லாம் தொடங்கும். எந்த ஒரு புது முயற்சி எடுத்தாலும் அதுல 100க்கு 100% வெற்றி உங்க பக்கம்தான் இருக்குங்க. அதனால எந்த விதமான தயக்கமும் இல்லாம உங்க மனசுக்கு சரின்னு படுற விஷயங்களை தைரியமா முன்னெடுத்து செய்யுங்க. கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு அரணா நின்று பாதுகாக்குங்க. வழக்கு, கோர்ட்டு, வம்பு தும்முனாலே கன்னிராசிக்காரங்களுக்கு சுத்தமா ஆகாது. நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போறவங்க நீங்க. ஆனா உங்களை ஏதோ ஒரு வகையில வம்புக்கு இழுத்து தேவையில்லாத பிரச்சனையில மாட்டி விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால பல நாள் கோர்ட்டு படியேறி பணத்தை செலவழிச்சு நிம்மதியை இழந்து நின்ன உங்களுக்கு இப்போ ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்க போகுதுங்க. உங்களை எதிர்த்தவங்க, உங்க மேல வீண் பழி போட்டவங்க எல்லாரும் இப்போ அவங்களாவே வந்து சமரசம் பேசுவாங்க. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற அளவுக்கு அவங்க நிலைமை தலைகீழா மாறுங்க. உங்களுக்கு சாதகமா தீர்ப்புகள் வரும். இதனால உங்க மனசுல இருந்த ஒரு பெரிய பயம், ஒரு நடக்கம் முழுசா விலகி போகுங்க. சட்டப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு நியாயமே இனிமே தாமதமாகாது. உங்க பக்கம் இருக்கிற உண்மையை ஊர் உலகமே ஏத்துக்கிற நேரம் இதுங்க. கன்னிராசிக்காரங்களோட மூளை ரொம்ப சுறுசுறுப்பானது. உங்க ராசிநாதன் புதனோட பலம் இப்ப ரொம்பவே அபாரமா வேலை செய்யறதால உங்க பேச்சுக்கு ஒரு தனி சக்தி வரப்போகுதுங்க. சாதாரணமா பேசுற ஒரு வார்த்தை கூட மத்தவங்களுக்கு ஒரு பெரிய வேதவாக்கா தோணும். உங்க அறிவு கூர்மையை பார்த்து பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. இவ்வளவு திறமையை வச்சுக்கிட்டா இத்தனை நாளா முடங்கி கிடந்தேன்னு கேட்குற அளவுக்கு உங்களோட சிந்தனையும் செயலும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குங்க. எந்த ஒரு சிக்கலான பிரச்சனைக்கும் ரொம்ப சுலபமா தீர்வு கண்டுபிடிச்சிடுவீங்க. இதனால வேலை செய்யற இடத்துலயும் சரி, குடும்ப இடத்துலயும் சரி, ஒரு பிரச்சனைன்னு உடனே உங்களை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி சொல்ற அளவுக்கு உங்க மேல ஒரு மரியாதை கூடும். உங்க வாக்கு பலிதம் இப்ப ரொம்ப நல்லா இருக்கிறதால நீங்க எதை நினைச்சு பேசுறீங்களோ அதை அப்படியே நினைக்குங்க. அதனால எப்பவுமே நல்லதையே நினைங்க, நல்லதையே பேசுங்க. இனி உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.